சைத்திர புராணம் 26ஆம் அத்தியாயம். அயோத்தியின் தரிசனம். பிராமண சிரேஷ்டரே, பிராமணர்களின் முதன்மையானவரே, தாங்கள் ஏன் இதை கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. மெய்யான காரணம் யாதென்று விரிவாக கூறுங்களேன். பிராமணரான சம்பு கேட்டார். பின்னர் வேடனான கற்கடன் கூறினான், பிராமணரே, தாங்கள் கேட்பீராக. நான் ஏன் வினவினேன் என்று நான் தங்களுக்கு கூறுகிறேன். நான் மிகுந்த பெருமையுடன் கங்கையை காணச் சென்றேன். சீதா குண்டத்திற்கு அருகில் சாலையின் நடுவில் கைகத் என்ற பயங்கரமான அரக்கனை கண்டேன். என்னை கொல்ல வந்த அந்த அரக்கனை கண்டு நான் பயத்தால் நடுங்கி ஸ்ரீராமநாமத்தை உச்சரித்தேன். நான் ஸ்ரீராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் போது அந்த அரக்கன் என்னை விட்டு ஓடிச் சென்று தூரத்திலிருந்து அந்த மந்திரத்தை கேட்டான். அதை கேட்டு அது தனது முந்தைய பிறப்பை நினைவு கூர்ந்தது. அது என்னிடம் என்னை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்தது. பிறகு நான், நீ ஏன் இந்த அசுர பிறவி எடுத்தாய் என்பதை உடனடியாக எனக்கு விரிவாக கூறுவாய் என்று கேட்டேன். என் வார்த்தைகளை கேட்ட அந்த அரக்கன் என்னிடம், முன்பு நான் காஞ்சிபுரத்தில் துண்டி என்ற பிராமணனாக இருந்தேன். அந்த பிறவியில் நான் ஒரு துளி கூட உணவு யாருக்கும் கொடுக்கவில்லை. அதனால்தான் நான் நீ ஒரு அரக்கனின் உடலுக்குள் நுழைந்தாயா என்று கேட்டேன். ஆனால் இந்த அரக்க உடலிலிருந்து நீ எப்படி விடுதலை பெறுவாய் என்று நான் கேட்டேன். பிறகு அரக்கன் என்னிடம், என் மகன் தூய்மையாகி சைத்திர அமாவாசை நாளில், அதாவது சித்திரை மாத அமாவாசை நாளில் எனக்கு உணவு வழங்க முடிந்தால் அந்த நேரத்தில் நான் இந்த உடலிலிருந்து விடுதலை பெறுவேன். அதில் எந்த ஐயமும் இல்லை என்று கூறியது. பிறகு நான் அந்த பேயிடம், உன் மகன் யார், அவன் பெயரை கூறுவாய் என்று கேட்டேன். பிறகு அந்த அரக்கன் கர்க்ய கோத்திரம் முதலிய அனைத்து விவரங்களையும் என்னிடம் கூறினான். பிராமணரே, அந்த அரக்கன் எனக்கு கூறிய அனைத்து விவரங்களையும் விஷயங்களையும் நான் மிகவும் விரிவாக கூறியுள்ளேன். அரசனின் உதவியுடன் இந்த அரக்கனின் உடலிலிருந்து தம்மை விடுவிப்பேன். நான் ராமேஸ்வரத்திற்கு ஜானவியான கங்கையின் நீரை எடுத்துச் செல்கிறேன். நான் அங்கிருந்து தெற்கு நோக்கி திரும்பி ஒரு நாள் காஞ்சி நகரத்திற்குள் நுழைவேன். உன்னை குறித்த அனைத்தையும் உன் மகனிடம் விரிவாக கூறுவேன் என்றேன். அதை செவிமடுத்ததும் அரக்கன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். உனது கடைசி வணக்கங்களை எனக்கு கூறுவாய். என்னை புகழ்ந்து என் மகனை குறித்து சொல். நீ என்னை எவ்வாறு கண்டாய்? என் மகனிடம் நான் உன்னிடம் கூறிய அனைத்தையும் கூறுவாய். என் மகனிடம் மரியாதையுடன் இன்னொரு விஷயத்தையும் கூறுவாய். தேனிலவு மாத அமாவாசை நாளில், அதாவது சித்திரை மாத அமாவாசை நாளில், நிலவில்லாத நாளில் உணவு கொடுப்பதுதான் சிறந்தது என்று நான் சொர்க்கத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே தேனிலவு மாதமான சித்திரை மாத அமாவாசை தினத்தில் உணவு கொடுக்க கூறுவாய். பிறகு நான் அவனிடம், உன் மகனிடம் இவற்றையெல்லாம் கூற மறந்துவிட்டால் என் பயணம் வீணாகிவிடும் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றேன். நான் அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு அயோத்தி நகரில் நீராட வேண்டும் என்று மீண்டும் என் பயணத்தை தொடங்கினேன். அயோத்தி நகரத்தில் புனித சைத்திர மாத ஸ்நானமான சித்திரை நீராடலை செய்துவிட்டு காஞ்சிமா நகரத்திற்கு திரும்பும் போது இவற்றையெல்லாம் அவரிடம் கூறுவேன். எனவே சம்புவானவர், உனக்கு தெரியுமா என்றார். நீ கேட்டியா என்றான் அவன். அவனை உனக்கு தெரிந்தால் கூறுவாய். வேடன் கற்கடன் மூலம் தன் தந்தையின் வார்த்தைகள் அனைத்தையும் கேட்டு சம்பு என்ற பிராமணர் மயக்கமடைந்தார். சிறுவன் சம்பத்தை ஆறுதல் படுத்தினான். பின்னர் சபதத்தை கடைபிடித்து கொண்டிருந்த வேடன் கற்கடனிடம் சம்புவானவர், என்னை போன்ற நாரதர் வேறு யாரும் இல்லை என்றார். தாங்கள் கேட்ட சம்பு நான் தான், அதில் எந்த ஐயமும் இல்லை. என் தந்தைக்கு முக்தியளிக்கும் எந்த செயல்களையும் நான் செய்யவில்லை. உணவு தானம் செய்வது வீண் என்று நான் எண்ணினேன். இப்போது தங்களின் மூலமாக அன்னதானத்தின் மகிமையை நான் அறிவேன். வேடனே, என் தந்தையின் தேனிலவு காலத்தின் அமாவாசை நாளில், அதாவது சித்திரை மாத அமாவாசை தினத்தில் நான் நிச்சயமாக என் தந்தைக்கு உணவளிப்பேன் என்றார். பின்னர் அவர் தூரத்திலிருந்து அயோத்தியை கண்டார். பிராமண தம்பதியினர் வெளியேறும் போது வணங்கினர். பின்னர் சம்பு என்ற பிராமணர் கற்கட வேடனிடம் இவ்வாறு கூறினார். 26ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.